வணக்கம். இந்த காக்ரோச் இயக்கம் எப்போ துவங்கப்பட்டது? இதோடைய நோக்கம் என்ன? இப்போ பேரணியாக செல்றீங்களே, இதுக்கான என்ன காரணம்? கடந்த வாரம் இந்தியாவின் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் இந்திய இளைஞர்களை வேலை இல்லாமல் கரப்பான் பூச்சி மாதிரி ஒட்டுண்ணிகள் மாதிரி இருக்கிறாங்க, இவங்க தொடர்ந்து அரசுக்கு இடையூறாக இருக்கிறாங்கன்னு அவர் கருத்து தெரிவிச்சிருந்தார். அதாவது பல்வேறு ஆய்வு நிலங்கள் ஒன்றிய அரசாங்கமே நாடாளுமன்றத்தில் இந்திய இளைஞர்களின் வேலைவாய்ப்பின்மை சம்பந்தமாக சொல்லியிருக்கிறாங்க. பல்வேறு ஆய்வுகளும் சொல்லுது. குறிப்பாக 20லேருந்து 29 வயசு இருக்கக்கூடிய படித்த இளைஞர்களில் 59% இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறாங்கன்ற பல்வேறு ஆய்வுகள் சொன்ன பின்னணியில் ஒரு வேலையில்லா கொடுமையிலே உலகத்திலே அதிக இளைஞர்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடாக இந்தியா மாறக்கூடிய இந்த சூழலில் தான் தலைமை நீதிபதி இந்த கருத்தை சொல்லியிருக்காரு. ஆகவே அவர் சொன்ன அதே வார்த்தையாக வைத்து இன்றைக்கி இந்திய இளைஞர்கள் ஒன்றிணைஞ்சிருக்கிறாங்க. இந்தியா முழுவதும் சமூக வலைதளங்களில் அந்த கருப்பான் பூச்சின்ற பேரில் ஒருங்கிணைச்சிருக்காங்க. இந்த பின்னணியில் இப்போ ஒன்றிய அரசாங்கம் அந்த காக்ரோச் சொல்லக்கூடிய அந்த சமூக வலைதள பக்கங்களை முடக்கியிருக்கிறாங்க. இது முற்றிலும் ஜனநாயகத்திற்கு எதிரானது. இதை ஒன்றிய அரசாங்கம் இந்திய இளைஞர்கள் அரசுக்கு சொல்ல விரும்பக்கூடிய அந்த கருத்தை காது கொடுத்து கேட்கணும். அதை விட்டு ஜனநாயக மறுப்பாக இப்படி செய்வது மிக முற்றிலும் தவறானது. குறிப்பாக வேலையின்மை இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கின்றதா அதில் சொல்ல வேண்டியது. நிச்சயமாக ஒற்றை கோரிக்கை, அதாவது படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற அந்த ஒற்றை கோரிக்கையை வலித்தான் தற்போது இந்த இளைஞர்கள் பேரணியாக கிளம்ப உள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மதுரையில் காக்ரோச் கட்சியை சேர்ந்தவர்கள் பேரணியாக செல்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய விரிவான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரஃபீக் ராஜா. ரஃபீக் ராஜா, தற்போது இந்த காக்ரோச் பேரணியில் சுமார் எத்தனை இளைஞர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள்? காவல்துறை சார்பாக என்னென்ன அறிவுறுத்தல்கள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கு? முழு விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக கடந்த வாரம் உச்சநீதிமன்ற விசாரணையின் போது படித்த இளைஞர்கள் கரப்பான் பூச்சிக்கு சமமாக உள்ளதாக நீதிபதி ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ற பெயரில் சமூக வலைதளங்களில் முகநூல்கள் மற்றும் ட்விட்டர் வலைதளங்களில் அதற்கான கணக்கு துவங்கப்பட்டது. இந்த கணக்கை பின்தொடர்வோருடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்தது. கிட்டத்தட்ட 20 மில்லியன் அளவிற்கு இந்த சமூக வலைதள பக்கங்களை பின்தொடர்வோருடைய எண்ணிக்கை அதிகரித்தது. இதனைத் தொடர்ந்து அந்த சமூக வலைதள கணக்குகள் முடக்கப்பட்டன. இந்தியா முழுவதும் இந்த இயக்கத்திற்கு தற்போது மிகப்பெரிய ஒரு ஆதரவு பெருகி வரக்கூடிய சூழலில்தான் தற்போது இந்தியாவில் முதல் முறையாக மதுரையில் இந்த இயக்கத்தை சார்ந்த இளைஞர்கள் மற்றும் மாணவிகள் தற்போது அனைவரும் ஒன்று சேர்ந்து படித்த இளைஞர்களுக்கு அதற்கான உரிய வேலை வழங்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி மிகவும் பிரபலமான இந்த காந்தி மியூசியத்திலிருந்து தமுக்கம் தமிழெண்ணெய் சிலை வரை தற்போது பேரணியாக கிளம்ப உள்ளனர். அந்த இயக்கத்தை சேர்ந்த பலர் நம்மோடு இருக்கின்றனர்.